மக்களே நாம ஓட்டு போடக்கூடிய ஒரு தருவாயில போயிருக்கிறோம். நல்ல சிந்தித்து யோசித்து இயற்கையை அழிக்காதவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்க, இயற்கைக்காக பாடுபடுறவங்க, இயற்கையை பத்திலாம் தெரிஞ்சு இயற்கையை அழிக்காதவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்க, இயற்கைக்காக பாடுபடுறவங்க, இயற்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க யாரோ சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. காட்டை அழித்தவர்கள், மழையை அழித்தவர்கள், சினிமா மோகம் இவைகள் அனைத்தும் மாற வேண்டும். நாம் கடைசி காலத்தில் காட்டை அழித்தவர்கள், மழை அழித்தவர்கள், சினிமா மோகம் இவைகள் அனைத்தும் மாற வேண்டும். நாம் கடைசி காலத்தில் இருக்கின்றோம். ஆகவே சரியான விஷயங்களை தேர்ந்தெடுங்கள். மக்கள் இங்க பாருங்க, இந்த வயலுக்கு நடுவுல சப்பாத்தி கல் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு. இதுல பாருங்க எவ்வளவு பெரிய பழங்கள் இருக்குது. இந்த கடலையே மனிதர்கள் எடுத்தா 100 பேர் சேர்ந்து அடிக்கலாம். ஆனா இந்த ஒரு மிஷின் எல்லா கடலையும் எடுத்து கொடுத்துருச்சு பாருங்க மக்களே. ஆனா இது தவறு. 100 பேருக்கு வேலை இல்லாம போறது. மரம் நடுதல் செய்யறது மிக மிக முக்கியமே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரம் கண்டிப்பாக நட வேண்டும். கண்டிப்பாக மரம் இருந்தால் தான் இயற்கை செழிக்கும். அது நம் சுவாச காற்ற சுத்தம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வியாபாரம் செய்யறதுக்காக காய்கறி இறங்கும் மார்க்கெட்ல வாங்குறதுக்காக சென்றிருந்தார்கள். அங்கு விலை விசாரிக்கும் போது 1 கிலோ உருளைக்கிழங்கு 10 ரூபாய் கிழங்கு. பாருங்க மக்களே, நான் கடையில உருளைக்கிழங்கு வாங்கினா 1 கிலோ 50 ரூபாய். இது உண்மையான விஷயம். அறிவு கொண்டு வியாபாரம் பார்ப்பவர்கள் நல்லா சம்பாதிக்கிறார்கள். உழைக்கிற மக்கள் மக்களை பணம்ன்றது சூழ்ச்சிக்காரன் கையில இருக்கிறது. உழைக்கிற மக்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 10 பைசா மிஞ்சுகிறது. ஆனா சூழ்ச்சி பண்ணினா மட்டும்தான் பணம் லட்சம் கோடி நம்ம கையில இருக்கு. இவைகள் வெண்டைக்காய் தோட்டம். இந்த வெண்டைக்காய் தோட்டத்துல வெண்டைக்காய் சிகப்பு கலர்ல காய்க்கும். இது ஒரு நல்ல சத்து மிகுந்த காய். இது அதிகமா யாரும் விளைய வைக்க. நாங்க இந்த வட்டம் இந்த வெண்டைக்காய் போட்டிருக்கோம். சரியான விளைச்சல் பாருங்க, காய் எவ்வளவு நிக்குதுன்னு. ஆனா வியாபாரிகளிடம் போனா 1 கிலோ 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க மக்களே. உருளைக்கிழங்கு நல்ல விளைச்சல் பாருங்க, எவ்வளவு குவில் குவியலா இருக்கணும். எல்லாரும் அறுவடை செய்யறாங்க. நாங்க என்னவோ கிலோ 2 ரூபாய் எடுத்து தான் கொடுக்குறோம். இது மரவள்ளி கிழங்கு, நல்ல விளைச்சல் பாருங்க. இந்த வட்டக்கடவுள் புண்ணியத்துல நல்ல மழை, நல்ல விளைச்சல். ஆனா இது வியாபாரத்துக்கு போகும்போது தான் ரொம்ப கம்மியான ரேட்ல வாங்கிடுறாங்க. மரவள்ளிக்கு அம்மா ஓடி வாருங்கள். இந்த கம்மல் எவ்வளவு பெரிய மீன்கள் இருக்கிறது, துள்ளுகிறதுன்னு பாருங்கள். அம்மா இதோ நான் வந்துட்டேன். நானும் பாக்குறேன். ஐயோ எவ்வளவு பெரிய மீன். இது மரவள்ளி கிழங்கு, நல்ல விளைச்சல் பாருங்க. இந்த வட்டக்கடவுள் புண்ணியத்துல நல்ல மழை, நல்ல விளைச்சல். ஆனா இது வியாபாரத்துக்கு போகும்போது தான் ரொம்ப கம்மியான ரேட்ல வாங்கிடுறாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க மக்களே. உருளைக்கிழங்கு நல்ல விளைச்சல் பாருங்க, எவ்வளவு குவியலா இருக்கு. நாங்க என்னவோ கிலோ 2 ரூபாய் எடுத்து தான் கொடுக்குறோம். ஆனா அது மக்கள் கைக்கு போகும்போது 40 ரூபாய். நல்லா பாருங்க மக்களே, இவ உள்ளம் தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்புல எவ்வளவு தேங்காய் இருக்குதுன்னு பாருங்கள். தேங்காய் விளைச்சல் என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா கடையில போய் தேங்காய் வருது பாருங்கள். இது எவ்வளவு அழகான தென்னந்தோப்பு. இங்கு நிறைய இளநீர் மற்றும் தேங்காய்கள் குவிந்துள்ளன. நாங்கள் எல்லோரும் கூலியாக சேர்ந்து வேலை செய்கிறோம். தேங்காய்களை பிரிப்பது மிகப்பெரிய தென்னந்தோப்பு. இங்கு இளநீர் காய்களாக கோவிலாக நிறைய இருக்கு. நிறைய வேலைக்காரர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை. நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யணும். அருமையான வேலை. நாம் என்ன பசி இல்லாத வாழ்க்கையை வாழ்கின்றோம்? நமக்கு பசிக்கின்றது தானே. விவசாயம் கண்டிப்பா நமக்கு வேண்டும். விவசாயம் தான் நம்ம காக்கும் கடவுள். விவசாயமே நம்ம காக்கும் கடவுள். முன்பெல்லாம் நம் கிராமத்துல பசி என்றா ஒருவர் கஷ்டப்படுறாருன்னா நம்மால் முடிந்த ஒரு மோராது கொடுப்போம். ஆமா, இப்பொழுதெல்லாம் மயங்கி விழுந்தா பச்சை தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்க. முன்பெல்லாம் நம் கிராமத்துல பசி என்றா ஒருவர் கஷ்டப்படுறாருன்னா நம்மால் முடிந்த ஒரு மோராது கொடுப்போம். ஆமா, இப்பொழுதெல்லாம் மயங்கி விழுந்தா பச்சை தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன பசி இல்லாத வாழ்க்கையை வாழ்கின்றோம்? நமக்கு பசிக்கின்றது தானே. விவசாயம் கண்டிப்பா நமக்கு வேண்டும். விவசாயம் தான் நம்ம காக்கும் கடவுள். விவசாயமே நம்ம காக்கும் கடவுள். இங்க பாருங்க மக்களே, நாங்க வெயில்ல காஞ்சிகளை எடுக்கின்றோம். அடிக்கிற வெயிலல் எங்க மேலதான் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனா கஷ்டப்படுறோம். நல்லா கேளுங்க மக்களே. இவ என்னுடைய தோழி. காட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறேன்னு கேட்டா என் மகனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன்னு சொல்றா. யார் விவசாயம் பார்ப்பது? உன்னை புரிந்து கொள்ளுங்கள். மக்களை அனைவரும் படித்து விட்டு வெளிநாட்டுக்கு வேலை செல்வதுன்னு கனவோடு இருக்கிறீர்கள். எல்லாரும் வெளிநாடு போய்விட்டா யார் விவசாய வேலை செய்வது? நாம் என்ன ஓலைனா தட்டு, முறம், கிண்ணம், கூடை, சொலகு, டம்ளர், கிண்ணம் பாருங்கள். இதை நான் எப்படி பின்னரங்கில் விற்பனைக்காக எடுத்து செல்ல போனோம். இது இயற்கை சார்ந்தது. இது மிகவும் உபயோகம். இவைகள் தான் தென்னை மட்டைகள். இவைகள் இப்ப பச்சையா இருக்கிறது. இவைகளை நான் நறுக்கி ஓலை கொட்டகை, ஓலையில முறம் போலைனால் டம்ளர் கிண்ணம் பாருங்க. இது நான் எப்படி பின்னுகிறேன்றனாலாம். ஆஹா, இங்க பாருங்க மக்களே, எங்க வீட்டு தோட்டத்து சரியில்லை. எவ்வளவு இட்லி காய்ச்சிருக்குன்னு சூடோட சுவையோட ஆவி பறக்க இருக்குது. இந்த இடத்துலயே வாங்க சாப்பிடலாம். அடடடடா, இங்க பாருங்க மக்களே, எங்க தோட்டத்துல சிக்கனை காய்ச்சி தொங்குது பாருங்க. ஆவி பறக்குது, மணங்கமகமன் அருமையா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஒரு கற்பனை தான். மக்களை இங்க பாருங்க, இந்த வயலுக்கு நடுவுல சப்பாத்தி கல்லி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு. இதுல பாருங்க எவ்வளவு பெரிய பழங்கள் இருக்குதுன்று. இது ரொம்ப ஸ்வதண்டா. இங்க பாருங்க மக்களே, தென்னை மட்டையில இருக்கும் இந்த நார்களை பூரா உறுத்து இந்த மிஷின்கள் கொடுத்து அழகாக கயிறு உருவாக்கி தரும். இதுல நமக்கு எவ்வளவு பயன் உண்டுன்னு பாருங்கள். மட்டை இது ஒரு காலங்கரை. இதுக்குள்ள நாங்க பானையை போட்டு நைட்ல மீன் பொறி போட்டு போனோம். இப்போ இதுக்குள்ள எவ்வளவு மீன் இருக்குன்னு பார்ப்போம். பானையை மெதுவா நிமித்தி வச்சு அதை கீழே கவுத்த கூடாது.
மிகப்பெரிய மரவள்ளி கிழங்கு தோட்டம். இது நல்ல விளைச்சல், நல்ல கிழங்கு பிடிச்சிருக்கிறது. ஆயினும் பாருங்க மக்களே, பன்றிகள் கூட்டங்கள் வந்து தோண்டி தோண்டி போட்டு விட்டு போய்விடுகிறது. மிகப்பெரிய உருளைக்கிழங்கு தோட்டம். இது நல்ல விளைச்சல், நல்ல கிழங்கு பிடிச்சிருக்கிறது. ஆயினும் பாருங்க மக்களே, பன்றிகள் கூட்டங்கள் வந்து தோண்டி தோண்டி போட்டு விட்டு போய்விடுகிறது. மிகப்பெரிய உருளைக்கிழங்கு தோட்டம். இது நல்ல விளைச்சல், நல்ல கிழங்கு பிடிச்சிருக்கிறது. ஆயினும் பாருங்க மக்களே, பன்றிகள் கூட்டங்கள் வந்து தோண்டி தோண்டி போட்டு விட்டு போய்விடுகிறது. மிகப்பெரிய மரவள்ளி கிழங்கு தோட்டம். இது நல்ல விளைச்சல், நல்ல கிழங்கு பிடிச்சிருக்கிறது. ஆயினும் பாருங்க மக்களே, பன்றிகள் கூட்டங்கள் வந்து தோண்டி தோண்டி போட்டு விட்டு போய்விடுகிறது. நாங்கள் காட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் எல்லோரும் செய்தோம். திடீரென்று பார்த்தால் அங்கு யானை கூட்டம் வருகின்றது. அது எங்களை நோக்கி வருகின்றது. நாங்க அனைவரும் வருகின்றது. மக்களே, இங்க பாருங்களேன், இந்த காட்டுல வான்கோழிகள் மேய்து. நான் சத்தம் கொடுப்பேன் பாருங்க, அதுகளும் என் கூட சேர்ந்து சத்தம் கொடுக்கும். மக்களே, இங்க பாருங்களேன், இந்த காட்டுல வான்கோழிகள் மேய்து. நான் சத்தம் கொடுப்பேன் பாருங்க, அதுகளும் என் கூட சேர்ந்து சத்தம் கொடுக்கும். இது ஒரு அழகான காட்சி. இங்க பாருங்க மக்களே, இது ஒரு பெரிய புளிய மரம். கூக்கு கூக்கு, எவ்வளோ அழகா இருக்கிறதுன்னு பாருங்கள். நாங்கள் வயலுக்குள் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பார்வை எவ்வளோ பெரிய பெருச்சாளிகள் ஓடிக்கொண்டிருக்குன்னு பள்ளம் பள்ளமா பருத்துட்டுறேன். இந்த எலிகள் செய்யும் வேலையை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக நெல்லை கடிக்கிறது பாருங்களேன். மக்களே, இங்க பாருங்க, நான் நண்டுகள் எப்படி ஓடுகின்றன. இயற்கை காட்சி, அழகோ அழகு. நான் அதை ரசிக்கின்றேன். நண்டுகளை கொஞ்சம் க்ளோஸ் ஆப்ல காட்டுங்க. மக்களே, இங்க பாருங்க, இந்த நத்தை எவ்வளவு அழகா ஊறுகின்றது. இயற்கை காட்சி காண்பதற்கு மிகவும் அழகா இருக்கும். நான் உங்களுக்கு இதை சுட்டி காட்டுகிறேன். இங்க பாருங்கள், நான் இந்த தட்டானை பிடிக்க போகின்றேன். மெதுவாக போய் அதனோட வால் பகுதி பிடித்தது. ஐயோ, எவ்வளவு காக்கா பாருங்க, என்ன அழகா மேய்கிறது பாருங்கள். கூட்டம் கூட்டமா மேய்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பக்கத்துல செல்கிறேன். காக்கா அனைத்து பறக்கின்றது. அழகு அழகு. கவனமா பாருங்கள், இந்த பாம்பு எங்கே செல்கிறது என்று. வாருங்கள், நாமும் பின்னாடியே செல்வோம். இது இஞ்சி தோட்டம். இஞ்சி எவ்வளோ அழகா விளைஞ்சிருக்கும் பாருங்க. நல்ல விளைச்சல், மனசுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து இஞ்சியை பருத்து சேகரிக்கின்றோம். இங்க பாருங்கள் கவனமாக, நத்தைகள் ஊறி செல்வதே இதுவும் நமக்கு உணவாகும். நான் இவ பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். லைட்டா தொட்டு பார்ப்போமா? அழகான காட்சிகளோடு. இங்க பாருங்கள் கவனமாக, நத்தைகள் ஊறி செல்வதே இதுவும் நமக்கு உணவாகும். நான் இவ பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். லைட்டா தொட்டு பார்ப்போமா? நிறைய நத்தைகள் ஊர்ந்து செல்கின்றன. பாருங்க மக்களே, நம்ம காட்டுல தான் இந்திய விளைய வைக்கின்ற அவசியம் இல்லை. இது எங்க தோட்டம். தோட்டத்துல பாருங்க, இஞ்சி நட்டு வச்சோம். எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இயற்கை எப்பொழுதுமே நாம் நினைக்கின்றோம், உழைக்கின்றோம், சாப்பிடுகிறோம் என்று. ஆனால் இயற்கை, உள்வயல், வண்டு போச்சு, இவைகள் அனைத்தும் தினமும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது அதன் வேலைகளை அழகாக செய்யும். இயற்கையை கொண்டு இந்த தேனீ ஒரு பூவிலிருந்து மகரந்தத்தை மற்றொரு பூவுக்கு எடுத்துச் செல்கிறது. இது இயற்கையின் அற்புதம். தினமும் நடக்கும் இந்த வேலையை நாம் பார்க்கிறோம். இந்த தேனீ ஒரு பூவிலிருந்து மகரந்தத்தை மற்றொரு பூவுக்கு எடுத்துச் செல்கிறது. இது இயற்கையின் அற்புதம். தினமும் நடக்கும் இந்த வேலையை நாம் பார்க்கிறோம். இந்த தேனீ ஒரு பூவிலிருந்து மகரந்தத்தை மற்றொரு பூவுக்கு எடுத்துச் செல்கிறது. இது இயற்கையின் அற்புதம். தினமும் நடக்கும் இந்த வேலையை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்கள் கவனமாக, நத்தைகள் ஊறி செல்வதே இதுவும் நமக்கு உணவாகும். நான் இவ பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். லைட்டா தொட்டு பார்ப்போமா?